2026 தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் வேலூர் மாவட்டத்தில் உள்ள காட்பாடி, வேலூர், அணைக்கட்டு, கி.வி. குப்பம், குடியாத்தம் ஆகிய 5 சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள 5,56,783 ஆண் வாக்காளர்களும் 5,91,899 பெண் வாக்காளர்களும் 165 மூன்றாம் பாலினத்தவர்களும் என மொத்தம் 11,48,847 வாக்காளர்கள் உள்ளனர். வேலூர் 5 சட்டமன்ற தொகுதிகளில் வாக்காளர்கள் வாக்களிக்க ஏதுவாக 678 இடங்களில் 1,427 வாக்குச்சாவடி மையங்கள் அமைந்துள்ளன. இதில் 149 பதற்றமான வாக்குச்சாவடி மையங்கள் உள்ளது. ஒவ்வொரு வாக்குச்சாவடியினும் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியவர்கள் வாக்களிக்க வசதியாக சாய்வு தளம் வசதி, சக்கர நாற்காலி, கழிவறை, குடிநீர் வசதி, சாமியானா பந்தல் வசதி, இருக்கை வசதி ஆகியவை செய்யப்பட்டுள்ளன. 678 வாக்குச்சாவடி அமைவிடங்களில் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வாக்களிக்க ஏதுவாக 678 சக்கர நாற்காலிகள் தயார் நிலையில் உள்ளன. மேலும் அவர்களுக்கு உதவி புரிய 678 தன்னார்வலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அதேபோன்று திவ்யாங் ஈசி ஆப் அல்லது 1950 என்ற கட்டணமில்லா வாக்காளர் உதவி எண்ணில் வாக்களிப்பதற்கு வாகன வசதி தேவை என விருப்பம் தெரிவித்துள்ள மாற்றுத்திறனாளிகளை வாக்குச்சாவடிக்கு அழைத்து செல்லும் வகையில் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 2 வாகனங்கள் வீதம் 10 வாகனங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளனர். வாக்குப்பதிவு தினத்தன்று 60 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள், பார்வை குறைபாடு உள்ள மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகளும் ஆதார் அட்டை மற்றும் வாக்காளர் பூத் ஸ்லிப் அல்லது வாக்காளர் அடையாள அட்டை ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றை காண்பிட்டு சாதாரண கட்டண நகர பேருந்துகளில் கட்டணமின்றி 23ஆம் தேதி இன்று காலை 6 மணி முதல் மாலை 7 மணி வரை வாக்களிக்க பயணிக்க அனுமதிக்கப்படுவார்கள். குழந்தைகள் பாதுகாப்பு மையம். வாக்காளர்கள் தவிர்க்க முடியாத காரணங்களால் குழந்தைகளை வாக்குச்சாவடி மையங்களுக்கு அழைத்து வரும்போது குழந்தைகளை பாதுகாக்க ஏதுவாக 3 மற்றும் அதற்கு மேற்பட்ட வாக்குச்சாவடிகள் அமைந்துள்ள 87 வாக்குச்சாவடி அமைவிடங்களில் குழந்தை பாதுகாப்பு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இம்மையங்களில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டத்தின் சார்பில் 2 பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். முடிந்தவரை வாக்காளர்கள் வாக்களிக்க வரும்போது குழந்தைகளை அழைத்து வருவதை தவிர்க்க வேண்டும். மகளிர், மாற்றுத்திறனாளிகள், மாதிரி மற்றும் இளைஞர் வாக்குச்சாவடி மையங்கள். வேலூர் மாவட்டத்தில் முழுவதுமாக மகளிர் வாக்குச்சாவடி அலுவலர்கள் பணியமர்த்தப்பட்டு ஒவ்வொரு தொகுதியிலும் சிறப்பு ஏற்பாடுகளுடன் கூடிய 5 மகளிர் வாக்குச்சாவடி மையங்கள், 55 மகளிர் வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் ஒரு தொகுதிக்கு ஒரு மாதிரி வாக்குச்சாவடி மையம் என 5 மாதிரி வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு வாக்குச்சாவடி என 5 மாற்றுத்திறனாளிகளுக்கான வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் வேலூர் சட்டமன்ற தொகுதியில் மட்டும் ஒரு இளைஞர் வாக்குச்சாவடி மையம் அமைக்கப்பட்டுள்ளது. வெப் கேமரா. 1427 வாக்குச்சாவடி மையங்களில் வெப் கேமரா மூலம் கண்காணிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வாக்குச்சாவடி மையத்தின் உட்புறம் மற்றும் வெளிப்புறம் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. நுண் பார்வையாளர்கள். பதற்றமான 149 வாக்குச்சாவடிகளின் கண்காணிப்பு பணி மேற்கொள்ள 257 நுண் பார்வையாளர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். வாக்குச்சாவடி அலுவலர்கள். மொத்தமுள்ள 1428 வாக்குச்சாவடி மையங்களில் வாக்குப்பதிவு நாளன்று பணிபுரிய 6848 அலுவலர்கள் தேர்வு செய்யப்பட்டு ஏற்கனவே 2 கட்ட பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் வாக்குப்பதிவிற்கு தேவையான பொருட்கள். வேலூர் மாவட்டத்தில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கான 1711 வாக்குப்பதிவு இயந்திரங்கள், 1711 கட்டுப்பாட்டு கருவிகள் மற்றும் 1853 யாருக்கு வாக்களித்தோம் என்பதனை உறுதி செய்யும் இயந்திரங்கள் பொது பார்வையாளர்கள் முன்னிலையில் கணினி குலுக்கல் முறையில் ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்டு வாக்காளர் பெயர், புகைப்படம் மற்றும் சின்னம் பொருத்தப்பட்டு சம்பந்தப்பட்ட சட்டமன்ற தொகுதியில் உள்ள பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டுள்ளன. மேலும் வாக்குப்பதிவிற்கு தேவையான படிவங்கள், அழியாத மை உட்பட 113 வகையான பொருட்கள் சம்பந்தப்பட்ட சட்டமன்ற தொகுதியில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒவ்வொரு வாக்குச்சாவடி வாரியாக பிரித்து தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. மண்டல அலுவலர்கள்.
வாக்குப்பதிவிற்கு தேவையான இயந்திரங்கள் சம்பந்தப்பட்ட சட்டமன்ற தொகுதியின் பாதுகாப்பு அறைகளிலிருந்து 144 வாக்குப்பதிவு மண்டல அலுவலர்கள் மூலம் சம்பந்தப்பட்ட வாக்குச்சாவடி மையங்களுக்கு கவலர்கள் பாதுகாப்புடன் நாளை எடுத்து செல்லப்பட உள்ளது. புகார்கள். பொதுமக்கள் தேர்தல் தொடர்பான புகார்களை கட்டுப்பாட்டு அறையில் 1800-4257004 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணிலும் 7598498539 என்ற வாட்ஸ்அப் தொலைபேசி எண்ணிலும் விஜில் செயலியின் மூலமாகவும் தெரிவிக்கலாம். இப்புகார்கள் மீது உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். பாதுகாப்பு நடவடிக்கைகள். வாக்குப்பதிவின் போது இந்திய தேர்தல் ஆணையத்தின் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை கடைபிடிக்கும் வகையில் வேலூர் மாவட்ட காவல்துறையின் சார்பில் அனைத்து விதமான பாதுகாப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. வேலூர் மாவட்டத்தில் தெலங்கானா மாநில சிறப்பு ஆயுதப் படையை சார்ந்த 85 காவலர்கள், இந்திய திபெத் எல்லை பாதுகாப்பு படையின் 2 பிரிவுகளை சார்ந்த 172 காவலர்கள், எல்லை பாதுகாப்பு படையை சார்ந்த 83 வீரர்கள், எல்லை காவல் படையை சார்ந்த 90 வீரர்கள், குஜராத் சிறப்பு காவல் படையை சார்ந்த 94 வீரர்கள் என மொத்தம் 524 மத்திய ஆயுத காவல் படை வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர்.